சுரேஷ் சாலேதான் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினரை கைது செய்தவராம். மஹிந்தவும் கோட்டபாயவும் போட்ட டீல் அம்பலம். இன்று முதல் கியூஆரை காட்டித்தான் எரிபொருள் நிரப்ப முடியும். எப்படி கியூஆர் பெறுவது, எத்தனை லீட்டர் ஒருவருக்கு தெரியுமா? கோட்டபாயவை உருவாக்கிய நரிகள்தான் இன்று எம்மை குற்றம் சொல்கின்றன என்று விமல் வீரவன்ச குழுவை அடித்து நொறுக்கிய சஜித் குழு. சுன்னாகத்தில் வாள் மற்றும் ஐசுடன் மூவர் அதிரடியாக கைது. வந்துள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. உலக நாடுகளுக்கு வரும் மிகப்பெரிய சவால் மின்தடை, எரிபொருள் தட்டுப்பாடு. ஈரேனிய கப்பல் மூழ்கடிப்பு சம்பவம் சர்வதேச விதியை மீறியுள்ளது அமெரிக்கா. ஆத்திரத்தில் கத்தும் நாமல் ராஜபக்ச. ஒரே இரவில் கைதான 521 சந்தேக நபர்கள். விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான KP என்ற குமரன் பத்மநாதனை இப்பொழுது சிறையில் இருக்கும் சுரேஷ் சாலேதான் கைது செய்தார் என்று இப்போது பலர் சொல்லி வரும் நிலையில் சரத் பொன்சேகா இதற்கு அதிரடியாக பதில் வழங்கியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை இவர் தெரிவித்துள்ளதோடு இது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. நான் முப்படைகளில் பிரதானியாக இருந்தபோது ஒரு நாள் இரவு கோட்டபாயா தொலைபேசியில் KPயை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றும் உங்களுக்கு தெரியுமா என்றும் என்னிடம் கேட்டுள்ளார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என்பதே எனக்கு தெரியாது என்று கூறிய சரத் பொன்சேகா மலேசியாவில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்தது என்றும் அந்த நேரம் அவரை பாரப்படுத்த மலேசியாவில் இருந்து இருவரும் வந்திருந்ததோடு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர்கள் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இவர்தான் KP, இவரை உங்களுக்கு பாரப்படுத்துகின்றோம். இதற்கு பின்னர் இவரை நீங்கள் என்ன என்றாலும் செய்யுங்கள் என அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டனர். CID-யினர் அந்த நேரம் கோட்டபாயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர் என்றும் அதன் பின்னரே கோட்டபாய எனக்கு சொன்னார் என்றும் தெரிவித்துள்ளார். KP விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக கோட்டபாயவின் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டுள்ளதோடு CID-யில் கொஞ்ச காலம் இருந்தவரே தவிர சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை என்றும் பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். KP-யிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டபாயவுக்கு மட்டுமே தெரியும் என்றும் மஹிந்தவும் கோட்டபாயவும் தான் KP-யிடம் டீல் பேசினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. KP-க்கு எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் QR குறியீட்டு முறையின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். QR குறியீட்டை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்து மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே QR பதிவு செய்தவர்கள் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் இன்று முதல் fuelpass.gov.lk என்ற இணையதளத்தில் உங்களுக்கான குறியீட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நீங்கள் ஓட்டும் வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்தில் ஏதும் மாற்றம் நடந்திருந்தால் இன்று முதல் fuelpass.gov.lk இணையதளத்தில் நீங்களும் மீண்டும் பதிவு செய்தல் வேண்டும். QR குறியீட்டுக்கு முன்னர் பதிவு செய்யாதவர்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களும் இன்று காலை 6 மணி முதல் fuelpass.gov.lk இணையதளத்தில் பதிவு செய்தல் வேண்டும். மக்களுக்கு வாகனங்களுக்கான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் இப்பொழுது தெரிய வந்துள்ளது. பேருந்துகளுக்கு 60 லிட்டர், மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டர், வேன்களுக்கு 40 லிட்டர், மோட்டார் வாகனங்களுக்கு 15 லிட்டர், மோட்டார் லொரிகளுக்கு 200 லிட்டர், முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர், விசேட தேவைக்கான வாகனங்களுக்கு 40 லிட்டர், குவாட்ரி சைக்கிள்களுக்கு 5 லிட்டரும் பெற்றுக்கொள்ளலாம். தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு மீண்டும் QR முறைமை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இதில் இப்பொழுது எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் விநியோகம் உள்ளிட்ட விசேட விடயங்கள் குறித்து இன்று பிற்பகல் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் இன்றைய தினத்துக்குள்ளேயே அவற்றுக்கான உரிய தீர்வுகளை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிடம் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக சஜித் இருக்கும் நிலையில் நாட்டுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவசரமாக தேவை என்று விளம்பரம் போட வேண்டும் என்று விமல் வீரவன்ச நக்கலாக அண்மையில் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச முகாமில் இருந்து கோட்டபாய ராஜபக்சவை உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு தோல்வி உண்டான போது எதிர்க்கட்சிக்கு வந்து அவர்களுக்கு எதிராகவே கூச்சலிட்ட நரிகள் தான் இன்று
எங்கள் எதிர்க்கட்சியை குற்றம் சொல்கின்றார்கள் என்றும் விமல் வீரவன்ச போன்ற போலி தலைவர்களை நாட்டு மக்கள் ஏற்கனவே ஒதுக்கி தள்ளி வீட்டுக்கு போன்று அனுப்பிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் எதிர்க்கட்சிக்கான பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவோம் என்றும் சமிந்த விஜயசிறி இதன்போது தெரிவித்துள்ளார். அனுர ஆட்சியில் இந்த அரசில் உள்ள எவராலும் எமது எதிர்க்கட்சியில் ஒரு திருடன், ஊழல்வாதி அல்லது மோசடிக்காரன் இருப்பதாக நிரூபிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நாம் தூய்மையான அரசியலை முன்னெடுத்து செல்கின்றோம். ஜேவிபியோ அனுரகுமார திசாநாயக்கவோ செய்ததை போல் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை மேலும் சிதைத்து அதன் மூலம் எழும் மக்களின் போராட்டங்களை பயன்படுத்தி வீடுகளுக்கு நெருப்பு வைத்து மனிதர்களை கொன்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை எமக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்து அரசை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை தயாரியுங்கள். அதை விடுத்து குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சிக்க வேண்டாம் என விமல் வீரவன்சவிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் சமிந்த விஜயசிறி அதிரடியாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் கட்டுவன் பகுதியில் வைத்து சட்டவிரோத பொருட்களுடன் 3 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் ஒருவரிடமிருந்து வாளும் மீட்கப்பட்டதோடு இதில் ஒருவரிடம் 2 கிராம் 340 மில்லி கிராம் ஐஸும் மற்றையவரிடம் 2 கிராம் 220 மில்லி கிராம் ஐஸும் மீட்கப்பட்டுள்ளது. போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஈரானின் எரிபொருள் துறையின் இதயமாக இருக்கும் கார்க் தீவு மீதான தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தியின் மீது ஈரான் பதிலடி கொடுக்க வழிவகுக்கும் என்று ஃபாரின் ரிப்போர்ட்ஸ் அமைப்பின் துணைத் தலைவர் மெத்யூ ரீட் எச்சரித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து முடக்குமாக இருந்தால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தான் அடுத்த இலக்கு என அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் இந்த மோதல்களால் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பு உண்டாகியுள்ளதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். மசகு எண்ணெய் நாளொன்றுக்கு சுமார் 10 மில்லியன் பீப்பாய்கள் வளைகுடா பிராந்தியத்தில் தேங்கியுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் நாளொன்றுக்கு 4 மில்லியன் பீப்பாய்கள் பாதிக்கப்படுகின்றது. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நாளொன்றுக்கு 11 முதல் 12 பில்லியன் கன அடி எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதோடு இவற்றுக்கெல்லாம் மாற்று வழிகள் எளிதில் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகாமை தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவாக 400 மில்லியன் பீப்பாய் அவசர கால எண்ணெய் இருப்பை வெளியிட தீர்மானித்துள்ளது. இந்த எண்ணெய் சந்தைக்கு வரும்போது மிக குறைவாகவும் மிக தாமதமாகவும் இருக்கக்கூடும். இது ஒரு சிறிய காயத்துக்கு ஒட்டப்படும் சாதாரண பிளாஸ்டர் போன்றது மட்டுமே என்று குறித்த நடவடிக்கை தொடர்பில் மெத்யூ ரீட் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு பக்கத்தில் ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறும் சட்டவிரோத செயல் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இந்தியா டுடே கொன்க்ளேவ் 2026 உலகளாவிய உரையாடல் நிகழ்வில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இதனை கூறியுள்ளதோடு விசாகப்பட்டினம் பக்கத்தில் இந்திய கடற்படையோடு இணைந்து கூட்டுப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நேரத்திலேயே ஈரானிய கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலால் குறித்த சம்பவம் நடந்ததில் இதில் 80க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளனர். இலங்கை தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஈரானிய கப்பலில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கையை கேட்டுக்கொண்டதை நான் கண்டிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு இந்திய பெருங்கடலின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் முதன்மையான பங்கை வகிக்க வேண்டும். இதற்காக கொழும்பு பாதுகாப்பு மாநாடு போன்ற பிராந்திய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதோடு கடல்சார் விழிப்புணர்வு முன்முயற்சிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து உருவான அரசியல் கொந்தளிப்புகளில் வெளிச்சக்திகளின் தலையீடு உள்ளதோடு அந்த நெருக்கடிகளோடு தொடர்பு படுத்தி தனது குடும்பத்தின் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை நான் அடியோடு மறுக்கின்றேன் என்றும் நாமல் ராஜபக்ச இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். 3 முதல் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு நடத்தப்படும் இணையவழி கருத்தரங்குகள் மற்றும் சூம் வகுப்புகள் கல்வி உளவியலுக்கும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரணானது என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சிறுவயது கற்றல் என்பது செயல்பாடுகள் மற்றும் சமூக இடைவினைகள் சார்ந்திருக்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் திரைகள் வழியாக கற்பது சிறுவர்களின் கவனம் செலுத்தும் திறன், சமூக திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகமாக பாதிக்கும் என்றும் அமைச்சு எச்சரித்துள்ளது. தொழில்நுட்ப கருவிகளுக்கு சிறுவர்களை அதிகளவில் உட்படுத்துவது அவர்களின் கண் பார்வை மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிப்பதோடு இயற்கையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நோக்கங்களுக்காக மட்டும்தான் இவ்வாறான இணையவழி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் சிறுவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தாது என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளதோடு இவ்வாறான இணையவழி செயற்பாடுகளை சிறுவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிள்ளையின் சிறந்த ஆசிரியர் என்பது டிஜிட்டல் திரைகள் அல்ல, மாறாக அவர்கள் வாழும் சூழலுடன் நேரடி அனுபவங்களே என்றும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.
தற்போது இருக்கும் எரிபொருள் நெருக்கடியால் தெரிவு செய்யப்பட்ட சில அரச ஊழியர்களை வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய அனுமதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஆலோசனைகள் பல்வேறு தரப்பினரிடமிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுமன ஆலோக பண்டார குறிப்பிட்டுள்ளதோடு எரிபொருளை சிக்கனமாக உபயோகிக்கும் நோக்கில் இந்த திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த வெள்ளிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 521 சந்தேக நபர்கள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 27,680 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு 17 பேர் குற்றங்களோடு தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மது போதையில் வாகனம் செலுத்திய 273 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 80 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 257 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 171 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.